सावित्री नवयौवना शुभगरी साम्राज्य लक्ष्मी प्रदा चित्रूपी परदेवता அம்மா பரமேஸ்வரி, இந்த அனாதையை பரிசோதிக்கலாமா? அரண்மனையில் பிறந்தே அனாதையாக வாழ்கிறேன். பூமிக்கு சுமையாக இன்னும் எத்தனை நாள்? மக்களுக்கு அன்னைய பிதாவும் நீதானே. என் குறையை சொல்லி பிச்சை கேட்கிறேன். பழைய வளமான காலத்துக்கு வழிகாட்டு தாயே, வழிகாட்டு தாயே பரமேஸ்வரி. இறந்து விட்டாளா? அப்படித்தான் தெரிகிறது. சரிவா. அம்மா சாம்பவி சந்திரமவு நிரவலா பர்ணாவுமா பார்வதி காளி ஹனிமவதி மத்யவனி காச்சாயினி தீரி சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி ரூபி பரதேவதா பகவதி கண்ணா, 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 ஐயோ கண்ணா, எங்க போனா? என்ன விஷயம்? அதோ பாருங்கள். பார்வதி, நீ அந்த பாலகனுக்கு பால் ஊட்டுவதா? இது என்ன லீலை? எனக்கு இதில் மனநிறைவு கிடைக்கிறது. நிறைவா? அண்ட சராச்சரங்களுக்கெல்லாம் அமுதூட்டி வளர்க்கும் அன்னபூரணி, உன் தாய்மை உணர்ச்சியை நான் பாராட்டுகிறேன். இறைவா, நமக்கு குழந்தைகள் இருவர் தானே? ஆம். மூத்தவனான விக்னேஸ்வரனோ நான் மாதினால் செய்து வைத்த பொம்மை. இளையவனான குழந்தை முருகனை பற்றி சொல்வதானால், ஏகாந்தத்தில் நாம் இணைந்திருந்த சமயத்திலே இடையில் வந்த அக்னிக்கு சுக்கலத்தை வழங்கி அதன் விளைவாக சரவண பவனை நமது மைந்தனாக ஏற்றுக்கொண்டோம். உண்மை. இறைவா, எல்லாருக்கும் குழந்தைகளை கொடுத்து தாயாக செய்து தாயே தாயே என்று கூப்பிட வைத்து மழலை இன்பம் பருக வைத்த கோடான கோடி குழந்தைகளுக்கு தாயான நானும் கூட கருவுற்று இருந்து ஒரு குழந்தையை பெற்று பாலூட்டி வளர்க்கின்ற தாய் என்ற தெய்வமாக வேண்டும் என்று எவ்வளவோ தாபத்துடன் இருந்தேன். அதை நீங்களும் உணர்ந்தீர்கள். சக்தி சிவ சங்கமத்திற்கு நானும் காத்திருந்தேன். இதை அறிந்து கொண்ட தேவர்கள் எல்லாம் யாசகர்களாக நின்று
என் சக்தியும் உங்கள் சக்தியும் பங்கு கொண்டால், நான் கருவுற்றால், நான் பெரும் பிள்ளையின் சிறப்பையும் பிறப்பையும் உலகம் தாங்காது என்று வினயமாகச் சொல்ல, அன்புருவான இறைவன் நீங்கள் அதற்கு சரி என்று ஒப்புதலும் சொல்ல, அந்த விதத்தில் தாயாகும் வாய்ப்பினை நான் நிரந்தரமாக இழந்துவிட்டேன். ஆமா ஆமா. இறைவா, பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பாலகனின் வாய்ப்பட்டு என்னுள் அடங்கி கிடந்த தாய்மை உணர்வு பொங்கி எழுந்து பாலூட்டினேன். அதை காட்டிலும் நிறைவேறில் இருக்கிறது. உமாமகேஸ்வரி, உலகமாதாவான உனக்கே திருப்தி அளித்த பாலகன் நாளைய சரித்திரம் படைப்பான். ஆம் இறைவா.